வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதால் பரபரப்பு. விமானத்தில் பயணித்த 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த பரிதாபம். புறப்பட்ட சில நிமிடங்களில் மெகானி நகர் என்ற இடத்தில் வெடித்து சிதறிய விமானம். விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியது போயிங் நிறுவனம். மனதை உருக்கும் பேரழிவு என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேதனை. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத துயரம் என பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காவிரி டெல்டா மாவட்டங்களில் 17 லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் பாசன வசதி பெறும். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த சிறப்பு திட்டம் ஒன்றை அமித்ஷாவால் கூற முடியுமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கே மாநில அரசுகள்தான் நிதி தருவதாகவும் பேச்சு. அன்புமணிக்கும் தனக்குமான சமரச பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்ததாக ராமதாஸ் விளக்கம். 2 பேருக்கும் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வே இல்லை என்றும் திட்டவட்டம். சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள், நான் அங்கே போனேன், பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவில் முடிஞ்சு போச்சு. டிரா ஒரு முடிவுக்கு வரல. தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தும் அன்புமணி தன்னை நம்பவில்லை என ராமதாஸ் வேதனை. எல்லாம் தனக்கே வேண்டுமென அன்புமணி சொல்வதாகவும் குற்றச்சாட்டு. இன்னும் ஓரிரு ஆண்டுகளை தலைமையேற்க எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா என்று கேட்பதே எனக்கு அவமானமாக இருக்கிறது. நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. குலசாமி என கூறிக்கொண்டே நெஞ்சில் குத்துவதாக ராமதாஸ் வேதனை. தன்னை நடைப்பிணமாக்கிவிட்டு நாடு முழுவதும் நடைப்பயணம் செல்வதாகவும் விமர்சனம். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட்ட திமுக, அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் தேர்வு. திமுக உறுப்பினர்கள் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை. ஆரணி அதிமுகவில் இறந்த நிர்வாகிக்கு கட்சி பதவி வழங்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. இறந்தவருக்கு கட்சி பதவியா என அதிமுகவினர் அதிர்ச்சி. குறித்த நேரத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டதற்கு டெல்டா மாவட்ட விவசாயிகள் வரவேற்பு. கடைமடை தூர்வாரப்பட்டதால் நீர் தங்கு தடையின்றி செல்லும் என்றும் மகிழ்ச்சி. இந்த ஆண்டு தூர்வாரக்கூடிய பணிகளும் சிறப்பாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட தலைமடை, நடுமடை, கடைமடை வரைக்கும் இந்த பணிகள் இது வரைக்கும் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா பகுதிகளுக்கும் தண்ணி காலத்தில் போய் சேரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த குறுவை ஏற்கனவே குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டமாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மட்டுமே ஒரு 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் நடந்திருக்கு. தென்காசி அருகே ஆதரவற்றோர் இல்லத்தைச் சேர்ந்த மேலும் 2 பேர் உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. 2 நாட்களில் அடுத்தடுத்து 3 பேர் உயிரிழந்ததால் அதிர்ச்சி.
மீன்பிடி தடைக்காலம் முடிய இன்னும் 4 நாட்களே உள்ளதால் கடலுக்கு செல்ல தயாராகும் மீனவர்கள். விசைப்படகுகள் பழுதுபார்ப்பு, வண்ணம் பூசுதல் உள்ளிட்ட பணிகளில் தீவிரம். சின்னசேலம் அருகே அரசு பள்ளிக்கு கல்விச்சீர் கொண்டு சென்ற ஊர் பொதுமக்கள் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீரோ, நாற்காலி உள்ளிட்ட பொருட்கள் தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைப்பு. ராம்சரண் தயாரிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் வெள்ளப்பெருக்கால் பெரும் பாதிப்பு. படப்பிடிப்புக்கு வைத்திருந்த ராட்சத தண்ணீர் தொட்டி வெடித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து 242 பேருடன் லண்டன் சென்ற ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் கீழே விழுந்து வெடித்து சிதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து 230 பயணிகள் 12 விமான குழுவினருடன் ஏர் இந்தியா போயிங் 787-8 ட்ரீம்லைனர் விமானம் மதியம் 1:39 மணிக்கு புறப்பட்டது. இந்தியர்கள் 169 பேர், பிரிட்டனைச் சேர்ந்த 53 பேர் உள்ளிட்ட பயணிகளுடன் லண்டன் நோக்கி பயணித்த விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களில் மெக்கானி நகர் என்ற இடத்தில் கீழே விழுந்து வெடித்து சிதறியது. 625 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் திடீரென கீழே விழுந்தது. கூடுதல் துயரமாக விமானம் விழுந்து நொறுங்கிய இடம் மருத்துவக் கல்லூரியின் மாணவர் விடுதி என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மருத்துவ மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது விமானம் கட்டடம் மீது விழுந்து விபத்து நேரிட்டது. இதில் மருத்துவ மாணவர்கள் 5 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 40க்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 8200 மணி நேர பயண அனுபவம் கொண்ட கேப்டன் சுமித் சபர்வால், 1100 மணி நேர பயண அனுபவம் கொண்ட துணை விமானி கிளைவ் குந்தர் ஆகியோர் விமானத்தை இயக்கினர். விமானம் புறப்பட்ட உடனேயே விமானி மேடே அழைப்பு விடுத்துள்ளார். மேடே அழைப்பு என்பது அவசர காலத்தின் போதோ அல்லது விபத்து சூழலின் போதோ தெரிவிக்கப்படும் குறியீடு. தீவிரத்தின் தன்மையை கருத்தில் கொண்டு விமானி 3 முறை மேடே என அழைப்பு விடுப்பார். விமானி விடுத்த மேடே அழைப்பை தொடர்ந்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் பலமுறை பதில் அழைப்பு விடுத்துள்ளார். ஆனால் விமானத்தில் இருந்து எந்த தகவலும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. விபத்தை தொடர்ந்து டெல்லியில் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனிடையே விபத்து குறித்து போயிங் நிறுவன அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அகமதாபாத் விமான விபத்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2016 முதல் 2021 வரை குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தவர் விஜய் ரூபானி லண்டனில் உள்ள தனது மகள் ராதிகா ரூபானியை சந்திப்பதற்காக அகமதாபாத்தில் இருந்து விமானத்தில் புறப்பட்டார். அவருக்கு விமானத்தின் முதல் வகுப்பின் 2வது இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விழுந்து நொறுங்கியதில் விஜய் ரூபானி உயிரிழந்தார். விஜய் ரூபானியின் எதிர்பாராத மரணம் பாஜகவினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைமை தெரிவித்துள்ளது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா பாசனத்துக்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படும். குறுவை, சம்பா, தாளடி ஆகிய 3 பருவ பயிர்களுக்கு 230 நாட்களுக்கு 330 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும். 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணையில் காலை நிலவரப்படி 115 அடிக்கு நீர் இருந்தது.
இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அணையின் வலது கரையில் உள்ள மேல்மட்ட மதகின் மின்விசையை இயக்கி தண்ணீரை திறந்து வைத்தார். பொங்கி வழிந்தோடிய காவிரி நீரை மலர் தூவி அவர் வரவேற்றார். முன்னதாக மேட்டூர் அணைக்கு வரும் வழியில் சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அணைக்கு வந்த அவர் போலீசார் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேட்டூரில் திட்டமிட்டபடி ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் டெல்டா மாவட்டங்களில் 17 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையில் இருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. படிப்படியாக வினாடிக்கு 12000 கன அடியாக நீர் திறப்பு உயர்த்தப்படும். மேட்டூர் அணையின் 92 ஆண்டு கால வரலாற்றில் உரிய காலத்தில் டெல்டா பாசனத்துக்கு நீர் திறக்கப்படுவது இது 20வது முறையாகும். மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமடை முதல் கடைமடை வரை தங்குதடையின்றி நீர் சென்றடைய தூர்வாரும் பணிகளை சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் செய்துள்ளதால் துரிதமாக தண்ணீர் சென்றடையும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு தூர்வாரக்கூடிய பணிகளும் சிறப்பாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட தலைமடை, நடுமடை, கடைமடை வரைக்கும் இந்த பணிகள் இது வரைக்கும் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. எல்லா பகுதிகளுக்கும் தண்ணி காலத்தில் போய் சேரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த குறுவை ஏற்கனவே குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டமாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இங்கே மட்டுமே ஒரு 26 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணிகள் நடந்திருக்கு. இந்த ஆண்டு குறுவை இந்த சாகுபடிங்கிறது ஒரு அமோக மகசூலை ரெக்கார்டாக கொடுக்குற அளவுக்கு விவசாயிகள் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நீர் திறப்பு என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்திருக்கின்றது. காலத்தோடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவையில் உரம் உள்ளிட்ட கடன்களை வழங்க ஆவணம் செய்யுமாறு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக முதல்வரின் இந்த நடவடிக்கை திறப்பை வரவேற்று வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் குறைந்தபட்சம் அதிக ஏக்கர்கள், அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறுவை சாகுபடி பணிக்காக தண்ணீரை திறந்து விட்டுள்ளார்கள். இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் குறுவை சாகுபடி செய்யும் போது தான் எங்களுக்கு அதிக லாபம் எடுக்க முடியும். அதிக உற்பத்தி எடுத்தால் இரட்டிப்பு லாபம் எடுக்க முடியும். அன்புமணிக்கும் தனக்கும் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வே இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தாம்தான் பாமக தலைவர் என்றும் கூட்டணியையும் தானே முடிவு செய்வேன் எனவும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், இரு ஆளுமைகள் நடத்திய சமரச பேச்சுவார்த்தை டிராவில் முடிந்ததாகவும் யார் கூறினாலும் அன்புமணி கேட்க மாட்டார் எனவும் குறிப்பிட்டார். தன்னை குலசாமி என கூறிக்கொண்டே நெஞ்சில் குத்துவதாக வேதனை தெரிவித்த அவர் அன்புமணியின் நடைபயணத்தையும் விமர்சித்தார். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டு என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர். என்னை நடைப்பயணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப்படுகிறார்களாம். குடும்ப பெண்கள் கட்சியில் வேண்டாம் என்று தாம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருவதாக கூறிய ராமதாஸ் தனது எதிர்ப்பையும் மீறி தருமபுரி தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிட்டதாக தெரிவித்தார். கேட்டேன், அந்த தேர்தல் நேரத்தில் தருமபுரியில் யார் நிற்கிறது? நான் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, நான் நிற்கலை, சௌமியா தான் நிற்கிதுன்னு சொன்னார். நாங்கள் பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம்னு ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, குத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் குத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுகிறீங்க, சரி போய் நிற்கட்டு நின்று தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறேன்.
6 ஆண்டுகளுக்கு முன்பே பாமகவை கைப்பற்றும் எண்ணம் அன்புமணிக்கு இருந்ததாக கூறிய ராமதாஸ், எல்லாம் தனக்கே வேண்டும் என அவர் கூறுவதாகவும் குறிப்பிட்டார். அன்புமணி அமைதி காத்திருந்தால் அதிகாரம் வந்திருக்கும் என கூறிய ராமதாஸ், சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை தானே பாமக தலைவர் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். இந்த மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்குறார், கையெழுத்து போட்டவர். அவரை நம்ப முடியாது. அப்புறம் தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நான் பார்த்துடுவோம். இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் வாரி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்லுங்க. அது வரைக்கும் நான் தான் தலைவர். பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல அப்படின்னா என்ன தீர்வு? நீங்க திரு அன்புமணி அவர்களை கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் அதை நீக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். பாமக தலைவர் பதவி 3 ஆண்டுகள்தான் என சுட்டிக்காட்டிய ராமதாஸ், அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்ததாக கூறினார். பாமகவுடன் கூட்டணி வைக்க விரும்பும் கட்சிகளுக்கு யாரிடம் பேச வேண்டும் என்பது தெரியும் எனவும் அவர் தெரிவித்தார். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்வார்கள். அது மந்திர சொல்லு. செயல் தலைவராக இருந்து செயல்படுவேன், இல்லை என்று அதுவும் வேண்டாம் என்று அப்பா சொன்னால் சாதாரண தொடராக இருந்த அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வேன். பிரச்சனை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறது அப்படின்ற ஒரு குழப்பம் கூட்டணி கட்சி உங்களை அணுகக்கூடிய தலைவர்களுக்கு இருக்கும். யார்கிட்ட பேசுறது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள், அவர்களுக்கு தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அதனால் அவர்கள் முடிவு செய்வார்கள். பாமக பொதுச் செயலாளரை கண்டுபிடிப்போருக்கு பரிசு வழங்கலாமா என யோசிப்பதாக கிண்டலாக தெரிவித்த ராமதாஸ், மக்கள் அனைவரும் தன் பக்கமே உள்ளதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸின் தற்போதைய நிலை குறித்து வினவியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த சிறப்பு திட்டம் ஒன்றை கூற முடியுமா என்று அமித்ஷாவுக்கு காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் அரசு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மேலும் 1,00,000 பயனாளிகளுக்கு 204 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நெல் கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவிப்பும் வெளியிட்டார். சாதாரண ரகத்துக்கு 131 ரூபாய் எனவும், சன்ன ரகத்துக்கு இனி 156 ரூபாய் எனவும் இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும். இதனால் சாதாரண ரகம் 2,500 ரூபாய்க்கும், சன்ன ரகம் 2,545 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படும். இதனால் 10 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவாங்க. சேலம் மாநகராட்சியில் 100 கோடி ரூபாய் செலவில் சாலைகளை மேம்படுத்துவது, சிறு பாலங்கள் கட்டுவது உள்ளிட்ட 6 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மதுரை வந்த அமித்ஷா தமது ஆத்திரத்தை கொட்டி தீர்த்துள்ளார் என்றும், பிரதமர் பெயர் வைத்திருக்கும் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் மாநில அரசு 50% நிதியை ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, மதுரை வந்தீங்கல்ல, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பார்த்தீங்களா? 10 ஆண்டுகளா கட்டுறதுக்கு? அது என்ன எய்ம்ஸ், என்ன மருத்துவமனையா இல்லை விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? 10 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கிறதா 2 ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே. இந்த லட்சணத்தில் குறை சொல்லி நீங்கள் பேசலாமா? ஒன்னே கேட்கிறேன், 3வது முறையா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க. கீழடி அகழாய்வு மூலம் தமிழ்நாட்டின் இரும்பின் தொன்மையை வெளியிட்டதை பாராட்டாமல் நிராகரிக்கும் வகையில் ஒன்றிய அமைச்சர் பேசியிருப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் முயற்சித்து வரும் ஒன்றிய அரசை கேள்வி கேட்காமல் அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்து டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறார் எனவும் காட்டமாக சாடியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.